இப்ப நம்ம பண்ண போறது ஆரம்ப நிலை தியானம் பயிற்சி. ஸோ ஆரம்ப நிலை பயிற்சியிலையும் கிரியா யோகத்துக்கு ரொம்ப அவசியமான அடிப்படை 3 விஷயங்கள். ஒன்று, முதுகுத்தண்டை நேராக வச்சு உட்காரு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தியானம் செய்யும் போது முதுகுத்தண்டு நேராக இருந்தால் தான் பிராணசக்தி மேலேருந்து கீழே போகும், கீழேருந்து மேலே போகும், தடை இல்லாமல் போகும். அதுக்காக முதுகுத்தண்டு நேராக வைக்கிறது ரொம்ப அவசியம். 2வது, உடலை தளர்வாக வைக்கிறது. ஏன்னா எனர்ஜி எங்கேயாவது போய் கேட்ச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, இறுக்கம் வந்துருச்சு, அப்ப நம்ம கவனம் அங்கேயே போயிடும். வேர் தேர் இஸ் எனர்ஜி தேர் இஸ் கான்சியஸ்னஸ். எந்த இடத்துல எனர்ஜி ஓடுதோ நம்ம கவனம் அங்கதான் போகும். அதனால எனர்ஜி எந்த இடத்துல இறுக்கம் இல்லாம தளர்வா உடலை வைக்கிறது ரொம்ப அவசியம். இது கஷ்டமான விஷயம், அவ்வளோ ஈஸியா பண்ண முடியாது. இருந்தாலும் நம்ம ஒரு விஞ்ஞான வழிமுறை உபயோகித்து ஓரளவு உடலை தளர்வாக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். பயிற்சி செய்து செய்து அது திறமை வந்துடும். ஓகே. ஸோ உடல் தளர்வா வைக்கிறது, அப்புறம் முதுகுத்தண்டை நேராக வைக்கிறது. 3வது, இதுதான் முக்கியமான விஷயம். இது 2மே முக்கியம், இது அதை விட முக்கியம். அது என்ன? 2 கண்களையும் லேசா மேலே தூக்கி புருவ மத்தியில் வைக்கிறது. அப்படி மேலே பார்த்துட்டு புருவ மத்தியில் வைக்கிறது. அரைக்கண்ணை வைக்கலாம் திறந்து, இல்லை கண்களை மூடி இந்த இடத்துல வைக்கலாம் மறந்து. அதாவது 2 கண்களையும் இங்க வைக்கிறோம். கவனம் மனம் இங்க இருக்கு, அதான் ரொம்ப முக்கியம். முதல்ல மனத்தை இங்க வைங்க. மனத்தளவுல நம்ம புருவமத்தில இருக்கதான் நினைங்க முதல்ல. அப்புறம் கண்களை மூடி மனத்துக்கு பின்னால கண்களை லேசா அப்படியே வச்சுட்டீங்கன்னா இறுக்கம் இல்லாம, சிரமம் இல்லாம, ஸ்ட்ரெயின் இல்லாம அந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதான் ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெயின் பண்ணீங்கன்னா சரியா வராது. ஆனா ஆரம்பத்துல கஷ்டம். அது மாதிரி பண்றது ரொம்ப கடினம் ஆரம்பத்துல. இருந்தாலும் முயற்சி செய்து செய்து கொண்டு வரலாம், கண்ட்ரோல்ல கொண்டு வரலாம். ஸோ கண்களை மேல வைக்கிறது ரொம்ப அவசியம். கண்கள் கீழே வந்ததுன்னா அடிமண் நிலைக்கு போயிடும். கண்கள் ஸ்ட்ரெயிட்டா இருந்ததுன்னா அலைபாயும், அமைதியற்ற மனம் ஆயிடும். அமைதியை கொண்டு வரதுக்கு புதிய நிலைக்கு போறது அவசியம். சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட். சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட் போறதுக்கு கண்கள் மேல இருந்ததுன்னா நம்ம உதவி செய்யணும் சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட் போறது. அதனால முதுகுத்தண்டை நேராக, உடல் தளர்வாக, கண்களை மேல தூக்கி புருவ மத்தியில கவனத்தை வைக்கிறது. இந்த 3 ஞாபகம் வச்சு தியானம் செய்யும் போது மறக்கக்கூடாது. நடுநடுல செக் பண்ணி பாருங்க. செக்லிஸ்ட் வச்சு 3 விஷயம் இதே கண்டு செக் பண்ணிக்கிறது. சரியா இருக்கா இல்லையா? எங்கேயாவது அதை மாறிடுச்சுன்னா கரெக்ட் பண்ணிடுங்க. முதுகுத்தண்டை அப்படியே வளைஞ்சு போச்சு, திரும்ப ஸ்ட்ரெயிட் ஆகிடும். கண்கள் கீழே வந்துச்சு, திரும்ப மேலே வச்சு. இந்த மாதிரி திரும்ப திரும்ப முயற்சி எடுத்து இந்த 3 கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியது அவசியம். ஓகே. இப்ப நம்ம அந்த சொன்ன விஞ்ஞான வழிமுறை உபயோகித்து உடலை எப்படி தளர்வாக்கணும், அன்னெசரி டென்ஷன் எப்படி விடுபடுறது. ஏன்னா நார்மலா நமக்குள்ளே தெரியாம நிறைய டென்ஷன் இருக்கு. இங்க அங்க எனர்ஜி ஓடி, எனர்ஜி ஒரு ஸ்மூத்தா எல்லா இடத்துலையும் இதா யூனிஃபார்மா இல்லை. அந்த காரணத்தினால சில இடத்துல அதிகமா இருக்கு, சில இடத்துல குறைச்சலா இருக்கு. அந்த காரணத்தினால இறுக்கம் அதிகமா நமக்கே தெரியாம. அதுல விடுபடுறதுக்கு வழி, சுவாசத்திற்கும் மனத்திற்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கு. இதை முனிகள், ரிஷி முனிவர்கள் கண்டுபிடிச்சாங்க. அதை உபயோகித்து மனத்தை அடக்கிறது ரொம்ப கஷ்டம். சுவாசம் மூலமாக மனத்தை அடக்கிறது அவ்வளவு கஷ்டம் இல்லை. அதனாலதான் சுவாசத்தை உபயோகித்து மனத்தை அடக்கணும், இறுக்கத்திலிருந்து விடுபடுறது. அதுக்கு வழி வாய் வழியா இரட்ட சுவாசம். ஒரு சின்ன சுவாசம், பெரிய சுவாசம். அதை பண்ணிட்டு உடல் அப்படியே அதே சமயத்தில் தளர்வாக்கு. இதான் ஆரம்பிக்கிறது ஃபர்ஸ்ட். இப்ப ஒரு நீண்ட சுவாசம் நாசிகள் வழியும், சாதாரண சுவாசம் ஆனா நீண்ட சுவாசம் எடுத்து உடலை இறுக்கமாக்க, முட்டி போட்டு பாதங்கள்ல இருந்து தலை வரைக்கும் இறுக்கத்தை கொண்டு வரும் உடலுக்குள்ள. நீண்ட சுவாசம் பண்ணுங்க பார்க்கலாம், பண்ணி பாருங்க. உடல் முழுவதும் இறுக்கத்தை வந்துருச்சு. 6 எண்ணிக்கைக்கு இறுக்கத்தை வைங்க. இப்ப வாய் வழியா சுவாசத்தை விட்டுட்டு உடல் தளர்வாங்க. நீங்களே பார்க்கலாம் எவ்வளவு அழகா உடல் தளர்வானது பாருங்க. முதல்ல இறுக்கத்தை அதிகமாகும். ஃபர்ஸ்ட் இறுக்கத்தை அதிகமாகிட்டு உடனே விட்டுருந்தா இறுக்கத்தை விட்டுட்டீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸா ரொம்ப அழகா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு பண்ணலாம். நீண்ட சுவாசம், இறுக்கம், இரட்ட சுவாசம், வெளிவிட்டு தளர்வு. நீண்ட சுவாசம், இறுக்கம், இரட்ட சுவாசம், தளர்வு.
கடைசி தடவை நீண்ட சுவாசம் இறுக்கம், இரட்ட சுவாசம் தளர்வு. இப்ப ஒரு சின்ன சுவாச பயிற்சி செய்வோம். அது மூலமாக சுவாசத்தை, மூச்சு காத்த இன்னும் கொஞ்சம் அமைதியாக்க. மூச்சு காத்து அமைதியாயிடுச்சுன்னா மனம் தானாகவே அமைதியாயிடும். அதுக்காக தான் இது உபயோகமா இருக்கும். ஆனா இது ஜஸ்ட் ஆழ்ந்த சுவாச பயிற்சி. ஸோ இதுல என்ன பண்றோம்னா, எவ்வளவு நேரம் சுவாசத்தை உள்ள இழுக்கிறோமோ அவ்வளவு நேரத்துக்கு நிறுத்தி வைக்கிறது, அவ்வளவு நேரத்துக்கு வாய் வழியை வெளியில விடுறது. ஸோ மெதுவா சுவாசத்தை உள்ள இழுக்கிறோம், நிறுத்தி வைக்கிறோம், அப்புறம் வாய் வழியா மெதுவா வெளியில விடுறோம். அந்த 3 சமமா இருக்கிற எண்ணிக்கை. 10 எண்ணிக்கைக்கு உள்ள இழுத்தா 10 எண்ணிக்கை நிறுத்தி வைக்கிறது, 10 எண்ணிக்கைக்கு வெளியில விடுறது. இப்ப நம்ம 6 எண்ணிக்கை தான் பண்ண போறோம். ஏன்னா நிறைய பேர் புதுசா பண்றீங்க. அது ஆரம்பத்துல ரொம்ப அதிகமா பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சிரமப்பட்டு பண்ணக்கூடாது. யோகத்துல எப்பொழுதுமே ரொம்ப சிரமப்பட்டு பண்ணக்கூடாது. எது உங்களால முடியுமோ அந்த அளவுக்கு தான் பண்ணுவோம். அதனால 6 எண்ணிக்கை தான் பண்ண போறோம். நான் நம்பர் கொடுக்குறேன், நீங்க அந்த மாதிரி பண்ண ஆரம்பிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சுவாசத்தை உள்ள இழுங்க மெதுவா. 1 2 3 4 5 6. நிறுத்தி வைங்க. 1 2 3 4 5 6. வாய் வழியா வெளியில விடுங்க. 1 2 3 4 6. உள்ள இழுங்க. 1 2 3 4 5 6. நிறுத்தி வைங்க. 1 2 3 4 5 6. வாய் வழியா வெளியில விடுங்க. 1 2 3 4 5 6. இப்ப நீங்களாவே பண்ணுங்க, மனதுக்குள்ளே எண்ணிக்கிட்டு. சுவாசத்தை உள்ள இழுக்கிறோம், நிறுத்தி வைக்கிறோம், வாய் வழியா வெளியில விடுறோம். இன்னொரு தடவை உள்ள இழுங்க. உள் சுவாசம், கும்பகம், வெளி சுவாசம் ரேச்சனை. இன்னொரு பூரகம், கும்பகம், ரேச்சனை. இப்ப சுவாசத்தை மறந்துடுங்க. புருவ மத்தியிலே இருந்து ஒரு சுவாசம் அமைதியாயிடுச்சு, மனம் அமைதியா இருக்கு. அந்த அமைதியை உணர்ந்து வேற எண்ணங்கள் இல்லாம, இதான் சலனம் இல்லாத நிலை, ஸ்டில்னஸ். இங்கிலீஷ்ல ஸ்டில்னஸ். அந்த ஸ்டில்னஸ் என்ஜாய் பண்ணி 1 நிமிஷம் உட்காந்துருக்க போறோம், வேற எண்ணங்கள் இல்லாம. இன்னொரு 30 செகண்டுக்கு அதை சலனமில்லாத நிலையை உணர்ந்து உட்கார்ந்து இருக்கிறது. மனம் எங்கேயும் போகக்கூடாது, புருவ மத்தியிலேயே கவனம் இருக்கணும். அங்கிருந்து புருவ மத்தியில கண்களை வைத்து அமைதியை உணர்ந்து வேற எண்ணங்கள் இல்லாம உட்கார்ந்து இருக்கிறது, அதான் ஸ்டில்னஸ். இப்ப நம்ம கொஞ்ச நேரம் தான் பண்றோம். அதுக்கப்புறம் நீங்க தனியா நீங்க பண்ணும்பொழுது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட காலை மாலை 2 வேளை பண்ணுங்க. அப்ப நிறைய கொஞ்சம் அதிக நேரம் உட்கார்ந்துருந்தீங்கன்னா நல்லது. இப்ப இன்னொரு மெத்தட் உபயோகித்து அந்த அமைதியை விரிவாக்கிறதுக்கு முயற்சி செய்யும். இப்ப கிடைச்ச கொஞ்சம் அமைதியை விரிவாக்க போறோம், எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம்.
எப்படின்னா மனக்காட்சி மூலமா விஷுவலைஸ் பண்ணிட்டு என்ஜாய் பண்ண. விஷுவலைசேஷனா கற்பனை தான். முதல்ல கற்பனை மூலமா தான் பண்றோம். ஆனா அது உண்மையான ஆன்மாவினோட இயல்பா இருக்கிறதுனால கடைசியா ஆழ்ந்த அனுபவமும் வர ஆரம்பிக்கும். முதல்ல கற்பனை தான். என்ன கற்பனை செய்கிறோம்? நமது புருவ மத்தியில இப்ப உணர்ந்த அமைதியை இழக்காம அதை விரிவாக்க போறோம். மனத்தளர்ந்த கற்பனை பண்ணுங்க. அந்த அமைதி விரிவாகி பெருசாகி நம்ம முகம் முழுவதும் அமைதியிலேயே நிரம்பி போன்றான் நினைங்க. சின்ன விரிவாகி உடல் முழுவதுமே அமைதியிலேயே மூழ்கி போயிடுச்சு. இன்னும் விரிவாகி இந்த ஹால்ல இருக்கிற நம்ம எல்லாருமே அமைதியாலே சூழப்பட்டுள்ளோம். நமக்கு உள்ள அமைதி, வெளியிலே அமைதி, ஹால் முழுவதும் அமைதியிலே நிரம்பி போயிடுச்சு. இந்த மாதிரி விரிவாக்கிட்டே போனோம். இப்ப விரிவாக்கி கும்பகோணம் நம்ம டவுன் முழுவதுமே அமைதியிலேயே விரிவானது, ஆய்வு மூழ்கி போனதான் நினைங்க. சின்ன விரிவாக்கி தமிழ்நாடு முழுவதும், இன்னும் விரிவாகி பாரத நாடு முழுவதுமே அமைதியிலேயே. பாரத நாட்டோட வரைபடம் மனப்பெண்ணுக்குள்ள பாருங்க, அது பூரா அமைதியிலேயே நிரம்பி போனதான் நினைங்க. இன்னும் விரிவாகி ஆசியா கண்டம், நமது உலகம் முழுவதுமே, பூமி முழுவதுமே அமைதியிலேயே நிரம்பி போயிடுச்சு. அமைதியிலே சூழலுது பூமி. தன்னை சுற்றி சூழலுது, சூரியனை சுற்றி சூழலுது. அந்த சூரிய மண்டலம், நம்ம பூமியை தவிர மீது கிரகங்கள் எல்லாமே அது பூராமே அமைதியிலேயே சூழல்தான் நினைங்க. நமது சூரிய மண்டலம் ஒரு நட்சத்திரம், தாரை, ஸ்டார். இது மாதிரி வான்வெளியில பல நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த நட்சத்திரங்கள் பல நட்சத்திரங்கள் சேர்ந்து ஒரு பால் வீதி, நம்மளோட மில்கி வே, நம்ம கேலக்சி மாதிரி பல கேலக்சி இருக்கு. அந்த விண்வெளி நட்சத்திர கூட்டங்கள் அது எல்லாமே அமைதியிலேயே சூழ்ந்து உள்ளதான் நினைக்கிறது. விரிவாகிட்டே போகுது எல்லை இல்லாமல். இடது பக்கம் எவ்வளவு தூரம் போனாலும் அமைதி, வலது பக்கம் மனத்தளவில் எவ்வளவு தூரம் போனாலும் அமைதி, முன்னால பின்னால மேல கீழே உள்ள வெளியே எங்கும் அமைதி. உள்ளே அமைதி, வெளியே அமைதி. இப்ப கண்களை திறந்து உங்க உடலை ஒரு சில வினாடிகளுக்கு உடலை பாருங்க. பார்த்துட்டு திரும்ப கண்களை மூடிங்க, புருவமத்திக்கு வாங்க. இப்ப நீங்க சொல்லிக்கலாம் உங்களுக்குள்ள, ஓ நான் இந்த குறுகிய உடல் இல்லை, நான் எல்லையற்ற அமைதி. இறைவன் என்ன எல்லையற்ற அமைதியிலிருந்து தான் உருவாக்கியிருக்கார். அதுல இருந்து கண்டென்ஸ் பண்ணி ஒரு சின்ன உடலா ஆக்கியிருக்கார். உண்மையில நான் இறைவனோட ஒரு பாகம். எல்லையற்ற அமைதியும் நானும் ஒன்று. இப்ப அதையே அந்த எண்ணத்தை நமக்குள்ள டீப்பா கொண்டு போறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. அதுக்கு பேரு சங்கல்பம் செய்தல், அஃபர்மேஷன். திரும்ப திரும்ப அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ட்ரூத், உண்மை வாக்கியம், மெய் வாக்கியத்தை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது நமக்குள்ள டீப்பா போயிடும். போய் நமக்குள்ள மாறுதல் கொண்டு வரும். தீய பழக்கங்களை மாற்றுறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். இப்ப நம்ம பண்ண போறது, நமக்குள்ள கிடைச்ச அந்த அமைதியை ஆழ்ந்த நிலையில உள்ள கொண்டு போறதுக்காக உதவி செய்யறதுக்காக அஃபர்மேஷன் செய்வோம். அதோட இறைவனோட மற்ற இயல்புகளையும் நமக்குள்ள இருக்குங்கிறத ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக உபயோகிப்போம். ஸோ நீங்க எல்லாரும் சேர்ந்து அஃபர்மேஷன் பண்ணும்போது முதல்ல உரத்த குரல், அப்புறம் மென்குரல், அப்புறம் இன்னும் மென்குரல், முணுமுணுத்தல், கடைசியா மனத்தளவிலே சொல்லுங்க. ஸோ முதல்ல உரத்த குரல்ல நான் சொல்றத திருப்பி சொல்லுங்க. என் இறைவா, உனது அமைதியும் நானும் ஒன்று, உனது அன்பும் நானும் ஒன்று, உனது ஞானமும் நானும் ஒன்று, உனது ஆனந்தமும் நானும் ஒன்று, நீயும் நானும் ஒன்று, நீயும் நானும் ஒன்று.
என் நிறைவா உனது அமைதியும் நானும் ஒன்று, உனது அன்பும் நானும் ஒன்று, உனது ஞானமும் நானும் ஒன்று, உனது ஆனந்தமும் நானும் ஒன்று, நீயும் நானும் ஒன்று, நீயும் நானும் ஒன்று. என் நிறைவா உனது அமைதியும் நானும் ஒன்று, உனது அன்பும் நானும் ஒன்று, உனது ஞானமும் நானும் ஒன்று, உனது ஆனந்தமும் நானும் ஒன்று, நீயும் நானும் ஒன்று, நீயும் நானும் ஒன்று. என் நிறைவா உனது அமைதியும் நானும் ஒன்று, உனது அன்பும் நானும் ஒன்று, உனது ஞானமும் நானும் ஒன்று, உனது ஆனந்தமும் நானும் ஒன்று, நீயும் நானும் ஒன்று, நீயும் நானும் ஒன்று. என் நிறைவா உனது அமைதியும் நானும் ஒன்று, உனது அன்பும் நானும் ஒன்று, உனது ஞானமும் நானும் ஒன்று, உனது ஆனந்தமும் நானும் ஒன்று, நீயும் நானும் ஒன்று, நீயும் நானும் ஒன்று. இப்ப இதே மனத்தளவுல 1-2 தடவை சொல்லுங்க உங்களுக்குள்ளேயே. சாந்தி சாந்தி சாந்தி. இப்ப நம்ம அனைவருமே ஆரம்ப நிலை தியானம் செய்து ஓரளவு அமைதி, அன்பு, ஆனந்தத்தை உணர முயற்சி செய்தோம். நிச்சயமா இந்த இடத்துல நம்ம எல்லாருமே அந்த வைப்ரேஷன் உணர்ந்தோம். அதனாலதான் இவ்வளவு பேர் இருக்கோம். நம்ம அந்த சமயத்துல பாருங்க, நமக்கு இவ்வளவு பேர் இருக்கோம்னே தெரியல. ஏன்? நம்ம எல்லாரும் அந்த வைப்ரேஷன்லயே ஆழ்ந்து போனதுனால. தியானத்தோட மகிமை தான். தியானம் செய்தாதான் புரியும். அது தியானம் செய்யவே இல்லைன்னு வச்சுக்க, இந்த மாதிரி அமைதி இருக்குன்னே தெரியாது. நமக்குள்ள இந்த மாதிரி இறை சக்திகள் இருக்குன்னே தெரியாது. அப்பதான் குறுகிய மனநிலையில இருப்போம். அதான் அகந்தை நிலை. அகந்தை நிலையில இருந்தா வாழ்க்கையில வெற்றி அடையவே முடியாது. ஆன்ம நிலை எப்படி வருது? இந்த மாதிரி எல்லாத்துல இருந்து விடுபட்டு உள்ளுக்குள்ள போய் இறைவனோட இணையும் போது புரியும். ஓ, எனக்குள்ள அபார சக்திகள் இருக்கு, இவ்வளவு அமைதி இருக்கு, எனக்குள்ள இவ்வளவு ஆனந்தம் இருக்கு அப்படின்னு நமக்குள்ள புரிய ஆரம்பிக்கும். அப்ப நமக்குள்ள ஒரு ஈடுபாடு வரும். ஓ, எனக்கு திரும்ப திரும்ப தியானம் செய்து ஆழ்ந்து போகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் வரும். நமக்குள்ள மோட்டிவேட் பண்ண வேண்டியது அவசியம் அந்த மாதிரி. ஆனா நமக்குள்ள சொன்ன மாதிரி எதிரிகள் இருக்காங்க. அந்த எதிரிகள் என்ன பண்ணுவாங்க? ஓ, கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ற, ப்ராக்டிக்கலா இருந்தா நல்லது, வேலை செய்ய, அது பண்ண இது பண்ண, அந்த மாதிரி நமக்குள்ள டெம்டேஷன் வரும். சபலங்கள் புரிஞ்சுக்கணும். தியானம் செய்யறது மீது எல்லா வேலையும் நல்லா செய்யறதுக்கு திறமை தியானம் மூலமா வரும். நெக்லெக்ட் பண்றது இல்லை, அலட்சியம் செய்யறது இல்லை. அதாவது இந்த பொறிகளை உபயோகிக்கும் போது இங்கிலீஷ்ல சொன்னா ரொம்ப நல்லா சொல்லலாம். we should not be negligent. அலட்சியம் செய்யக்கூடாது. அதை அலட்சியம் செய்தா டெவலப் பண்ண முடியாது. நம்ம உடலை நல்லா வைக்க வேண்டிய அவசியம். நம்மளோட பகுத்தறிவை வளர்க்கிறது அவசியம். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது அவசியம். அதை வெறும் அலட்சியம் செய்தா டெவலப் பண்ண முடியாது. அதனால we should not be negligent. ரெண்டாவது, we should not be indulgent. அதாவது
ரொம்ப அதிகமா அதுல ஈடுபாடு வந்து வச்சுங்க, ஐம்பொறிகள் மூலமாக நம்ம ஏதாவது ஒரு உலக இன்பங்கள் அதுலேயே இன்டெலிஜென்ட் ஆழ்ந்து போயிட்டோம்னு வச்சுங்க, அதுவும் ப்ராப்ளம். ஸோ நெய்தர் நெக்லிஜென்ட் நார் இன்டெலிஜென்ட். அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா we should be diligent. நல்லா இருக்குல்ல, நெய்தர் இன்டெலிஜென்ட் நார் நெக்லிஜென்ட் பட் டிலிஜென்ட். அதான் யோகம். யோகம் மூலமாக நம்ம உண்மையா நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்றோம். உண்மை என்ஜாய்மெண்ட் எப்போ வரும்? கட்டுப்பாடுக்குள்ள இருந்தாதான் வரும். மனத்தை கட்டுப்பாடு செய்யுது, உடலை கட்டுக்குள்ள வைக்கிறது. அப்பதான் உண்மையான நமக்குள்ள ஆனந்தம் வரும், மகிழ்ச்சி உண்மை அப்பதான் வரும். கட்டுப்பாடுகள் இல்லைன்னா நமக்கே தெரியாது என்ன சிலத்துல என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. விதியை மதியால் வெல்லலாம், நம்ம இந்த பழமொழி கேட்டிருக்கோம். நம்ம எல்லாம் நினைப்போம் இது விதி வசம், நான் பண்ண விதி, வேற வழி கிடையாது, இது இந்த மாதிரிதான் வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை உட்கார்ந்து இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா ஓகே நான் பண்ணியிருக்கேன், அதனாலதான் அந்த மாதிரி வருது, அதை ஒத்துக்கிறது கரெக்ட். ஆனா உட்கார்ந்துருக்க மாட்டாங்க, முயற்சி செய்து விதியை மடியால மாற்றணும். அது எப்படி பண்றது? கிரியாயோகம் மூலமாக உணர்வு பூர்வமாக தீவினைகளை ஒழிக்கிறது. ஒவ்வொரு தடவை கிரியாயோகம் செய்யும் போதும் நம்ம தீவினை ஒழிஞ்சு போகுது. இதுதான். இதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா யோகியின் சுயசரிதம் 26வது அத்தியாயம் படிங்க, கிரியாயோக விஞ்ஞானம். ஒவ்வொரு தடவை கிரியாயோகம் செய்யும் பொழுதும் நமக்குள்ள இருக்கிற தீவினைகள், கர்ம சம்ஸ்காரங்கள், அது நமது முதுகுத்தண்டு உள்ள இருக்கு, எல்லாம் மூளையில இருக்கு, முதுகுத்தண்டுல இருக்கு, அது பூரா எரிஞ்சு போகுது, பஸ்மமாறு. ஒவ்வொரு தடவை கிரியா பண்ணும் போதும் பாருங்க, நேரடியா தீவினைகளை ஒழிக்கக்கூடிய வழி கிரியாயோகம். ஸோ அது மூலமாக நமக்குள்ள என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமா தெளிவு வர ஆரம்பிக்குது, ஞானம் வர ஆரம்பிக்குது, புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். நமக்குள்ள அன்பு அதிகமாகுது, அமைதி அதிகமாகுது. அதான் எவ்வளவு ப்ராக்டிக்கல் பாருங்க. அந்த ப்ராக்டிக்கல் தான் ரொம்ப அவசியம். அதுக்காக தான் யோகதா சத்சங்கத்துல எங்க முக்கியத்துவம் எது மேல வெறும் அதிகமா தியரி மேல கிடையாது, பிலாசபி மேல கிடையாது. எம்பசிஸ் வந்து தினசரி பயிற்சி, காலை மாலை தியான பயிற்சி ரொம்ப அவசியம். தினசரி தியான பயிற்சி செய்தாதான் உணர முடியும். நேரடி அனுபவம் அவசியம், ப்ராக்டிக்கலா உங்களுக்கு அது வந்து உணர வேண்டியது அவசியம். அதுக்காக தான் இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் கிளாஸ் எல்லாம் எடுத்து ஞாபகப்படுத்துறதுக்காக பரமஹம்ச யோகானந்தர் வழிமுறை கொடுத்திருக்காரு. கூட்டு தியானம் செய்தல், சத்சங்கம், அது மூலமாக ஞாபகப்படுத்துறோம் நம்ம என்ன செய்ய வேண்டியது. டெய்லி தினசரி முயற்சி, ஆன்மீக பயிற்சிகள் முயற்சி செய்யறது அவசியம். அதை ரெகுலரா பண்ணிட்டே வந்தா யாரும் சொல்ல வேண்டிய அவசியம், நமக்கே தெரியும். தியானம் செய்தா எவ்வளவு அருமையா இருக்கு, யாரும் நம்மளை கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நமக்காவே தெரியும் உள்ளுக்குள்ள இருந்து. அதனாலதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வந்து பாரதியார் அவரோட குரு கிடைத்த பிறகு பாண்டிச்சேரியில புதுச்சேரியில குள்ளச்சாமியார் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் மௌனி, ஆனா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார் கடைசியில உபதேசம் செய்த பிறகு. என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? பேச்சினால் பயனில்லை, அனுபவத்தால் பேரின்பம் காண்பதுவே ஞானம். பேச்சினால் பயனில்லை, அனுபவத்தால் பேரின்பம் காண்பதுவே ஞானம். ரொம்ப அருமையா இருக்குல்ல? யோகதா சத்சங்கத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா அதான் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நேரடி அனுபவம், இறைவனோட நேரடி அனுபவம். வெறும் பேச்சு மட்டும் இல்லை, அதை பத்தி சொல்ல வேண்டியது அவசியம். அதனாலதான் இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அது சொல்லணும்னா தெரியவே தெரியாதுல்ல, அது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க அளவுக்கு பேச வேண்டியது அவசியம், படிக்க வேண்டியது அவசியம், கேட்க வேண்டியது அவசியம். அதுக்கப்புறம் பயிற்சி செய்து உணர வேண்டியது அதை விட அவசியம். வெறும் கேட்டு மட்டும் அதுல நிறைவு திருப்தி அடைகின்றது. நம்ம எதை கேட்டோமோ அதை பயிற்சி செய்து உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம். அப்பதான் நேரடி அனுபவம் வரும். ஓகே, சோ இப்ப யோகதா சத்சங்க வழியினோட ஃபார்முலா என்னது? பரமஹம்ச யோகானந்தர் கொடுத்த எப்படி வாழ்வது அப்படின்னு சிலபஸ் கொடுத்துருக்காரு. கரிக்குலம் ஸ்கூல்ல படிக்கும் போது, காலேஜில் படிக்கும்போது நமக்கு சிலபஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வாழ்வுக்கே ஒரு சிலபஸ் பரமஹம்ச யோகானந்தர் கொடுத்துருக்காரு. அது எல்லாருக்கும் பொருந்தும், சின்ன குழந்தைக்கும் பொருந்தும், வயதான 90 வயசு 100 வயசு ஆனவங்களுக்கும் பொருந்தும். ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய சிலபஸ். அந்த சிலபஸ்ல 4 பாயிண்ட் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. உடலை
எப்படி சக்தியோட வைக்கிறது, ஃபிட்டா வைக்கிறது, அதுக்கான விஞ்ஞான வழிமுறை சயின்ஸ் ஆஃப் பாடி கேர். அது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் மென்டல் இன்ஜினியரிங். அதாவது நம்ம எண்ணங்களை உபயோகித்து அதுலேருந்து ப்ராக்டிக்கல் ரிசல்ட்டை கொண்டு வரும். வெற்றிகரமான வாழ்க்கை, தோல்வியிலிருந்து வெற்றிக்கு போகக்கூடிய வழி. இச்சா சக்தி உபயோகிக்கிறது, வில் பவர் உபயோகிக்கிறது, கற்பனா சக்தி உபயோகிக்கிறது, கிரியேட்டிவ் எபிலிட்டி உபயோகிக்கிறது, விடாமுயற்சி செய்யறது, பர்சிவியரன்ஸ், இதெல்லாம் உபயோகித்து எப்படி தோல்வியிலிருந்து வெற்றிக்கு போகும், அதுக்கான வழி மென்டல் இன்ஜினியரிங். மூணாவது சோசியல் ஆர்ட்ஸ். உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு நமக்குள்ள இருக்க தீய உணர்ச்சிகளை நல்ல உணர்ச்சிகளை மாற்றக்கூடிய திறமை, கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திறமை. நமக்குள்ள கோபம் வந்ததுன்னா அதை அடக்கிறது திறமை. நமக்குள்ள ஒரு வெறுப்பு வந்தது, சோர்வு மனப்பான்மை வந்தது, தாழ்வு மனப்பான்மை வந்தது, அதை எப்படி மாற்றுறது? நமக்குள்ள ஒரு சுய நம்பிக்கை எப்படி கொண்டு வருது, வாழ்க்கையில் ஆர்வத்தை எப்படி கொண்டு வருது, இதெல்லாம் சோசியல் ஆர்ட்ஸ். நமக்குள்ள உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடிஞ்சா மீதி பேரோட கலந்து பழக முடியும். நமக்குள்ளேயே கட்டுப்படுத்தக்கூடிய திறமை இல்லைன்னா அப்ப சரியா வராதுல்ல, டீம் ஒர்க் சரியா வராது. நல்ல டீம் ஒர்க்னா நமக்குள்ள கட்டுப்படுத்தக்கூடிய திறமை, நம்மையே கட்டுப்படுத்தக்கூடிய திறமை நமக்குள்ள வரணும். அதான் மூணாவது சோசியல் ஆர்ட்ஸ். நாலாவது அப்ளைட் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ், அதாவது நடைமுறை ஆன்மீக விஞ்ஞானம். அவங்க 4 பாயிண்ட். ஓகே, அந்த ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இங்க நிறைய பேர் லெக்சரர்ஸ், டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு திருப்பி சொல்லுவாங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. இப்ப நான் உங்களை எல்லாம் திருப்பி சொல்ல போறேன். ரெடியா? ஸோ 4 பாயிண்ட் சிலபஸ். நான் சொல்றது திருப்பி சொல்லணும், 2 தடவை சொல்லணும். ஓகே, திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம். சயின்ஸ் ஆஃப் பாடி கேர். இன்னொரு தடவை மென்டல் இன்ஜினியரிங், சோசியல் ஆர்ட்ஸ், அப்ளைட் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். குழந்தைகளுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு. பெரியவங்க கூட எனக்கு நானே திருப்பி சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. உடம்பு எப்படி ஃபிட்டா வைக்கிறது, நம்மளோட பகுத்தறிவை உபயோகித்து, அப்புறம் எண்ணங்களை உபயோகித்து வாழ்க்கையில் எப்படி வெற்றிகரமான வாழ்க்கையை கொண்டு வருது, உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு கட்டுப்படுத்தக்கூடிய திறமை, அப்புறம் தினசரி தியான பயிற்சி செய்து நேரடியாக இறை அனுபவம் அவ்வளோ. பாருங்க, இந்த 4 பாயிண்ட் இருந்ததுன்னா நிச்சயமா நிறைவான வாழ்க்கை நம்மளால வாழணும். இதை சொல்லி பொறுமையோட நீங்க எல்லாம் கேட்டுருந்தீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் பிரார்த்தனை செய்யறேன். கும்பகோணம் ரொம்ப அருமையான ஆன்மீக ஸ்தலம். இங்க பார்த்தா தடுக்க விழுந்தா ஒரு கோவில் இருக்கு. இவ்வளவு தெய்வீக ஸ்தலங்கள் நிறைய இருக்குங்க. அதுவும் நம்ம மகாமக குளத்து பக்கத்திலே உட்கார்ந்துருக்கோம். இங்க பாருங்க எவ்வளவு அருமையான சூழ்நிலை. இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் தியானம் மட்டும் செய்தீங்கன்னா அப்ப நீங்க பார்க்கலாம், ஏற்கனவே உங்களுக்கு நிறைய சூழ்நிலை ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப நீங்க உங்களுக்கு உள்ளுக்குள்ள பயிற்சி செய்து இறைவனோட ஈர்ப்பை உணர்றதுக்கு முயற்சி செய்யும். இறைவனோட ஈர்ப்பை வெளியில போய் தேடுறதுக்கு பதிலாக நம்ம உள்ளுக்குள்ளேயே உணர வேண்டியது அவசியம். அதை நீங்க பண்றதுக்கு அருமையான வாய்ப்பு. நான் பிரார்த்தனை செய்யறேன், நீங்க எல்லாரும் அதை உபயோகித்து உங்களோட வாழ்க்கையில மகிழ்ச்சி, அன்பு, ஆனந்தம், வெற்றிகரமான வாழ்க்கையை வாழறதுக்காக நான் உங்க எல்லாருக்கும் பிரார்த்தனை செய்து இந்த உரையை முடிக்கிறேன். ரொம்ப நன்றி. ஜெய் குரு.